மாலினிக்கு சுரேஷ் என்ற அன்பான கணவனும் குழந்தையும் இருந்தும் அவள் எப்போதும் மனக்குறைவுடனேயே இருந்தாள். காரணம், அவளுடைய தோழிமார்களின் கணவர்கள் வசதி படைத்தவர்களாக ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தார்கள். சுரேஷ் ஒரு சாதாரண ஊழியன். இதை நினைத்து மாலினிக்கு தன் கணவன் மீது தாங்க முடியாத பொறாமை ஏற்பட்டது. ஒரு நாள் தோழியின் விலை உயர்ந்த வைர அட்டிகையை பார்த்த மாலினி வீட்டுக்கு வந்ததும் தன் ஆத்திரத்தை சுரேஷிடம் காட்டினாள். உங்களைப் போல் ஒரு சோம்பேறியை நான் பார்த்ததில்லை. மற்றவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். உங்களுக்கு திறமையே இல்லையா? உங்களால் வெளியில் தலை நிமிர்ந்து நிற்க முடியல என்று மிகவும் கேவலமாக பேசினாள். மனமுடைந்த சுரேஷ் அமைதியாக வேலைக்குச் சென்றான். அன்றிரவு மாலினிக்கு ஒரு பதட்டமான செய்தி வந்தது. சுரேஷ் வேலை செய்யும் இடத்தருகே பெரிய விபத்து. அவருக்கு ஆபத்து. அவள் தலை சுற்றி பதறிக்கொண்டு வாசலுக்கு ஓடினாள். அங்கு சுரேஷ் கையில் காயத்துடன் நின்றிருந்தான். அவனை சுற்றி நின்றவர்கள் அவன் ஒரு ஹீரோ என்று பாராட்டினார்கள். விஷயம் என்னவென்றால், ஒரு கட்டிடம் இடிந்து விழுந்தபோது சுரேஷ் தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் ஓடிச் சென்று சிலரின் உயிரை காப்பாற்றியிருக்கிறான். கடைசி ஆளை காப்பாற்றும் போது அவனுக்கு காயம் ஏற்பட்டது. உயிர் பிழைத்தவர்கள் உங்க கணவரால்தான் நாங்கள் இன்று உயிரோடு இருக்கிறோம். அவர் ஒரு உண்மையான ஹீரோ என்று நன்றி கூறினர். இதை கேட்ட மாலினி அதிர்ந்து போனாள். ஆடம்பரத்துக்காக ஆசைப்பட்டு தன்னலமற்ற அன்பும் நல்ல குணமும் கொண்ட தன் கணவனை இவ்வளவு கேவலமாக பேசிவிட்டோமே என்று அவள் மனம் உருகினாள். அவள் கண்ணீருடன் சுரேஷின் கையை பிடித்து, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் ஒரு நல்ல மனிதர், என் வாழ்க்கையின் ஹீரோ. இந்த அன்பும் நல்ல குணமும் தான் உண்மையான செல்வம் என்பதை புரிந்து கொண்டேன் என்று அழுதாள். சுரேஷ் அவளை தேற்றினான். அன்று முதல் மாலினி பொறாமையை விட்டு தன் கணவனின் அன்பான குணத்தையும் எளிய வாழ்க்கையையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டாள். வாழ்க்கையின் மதிப்பு பணத்தில் அல்ல, பாசத்தில்தான் இருக்கிறது என்பதை அவள் உணர்ந்தாள்.